துரித விசாரணைக்காக 10 ஸ்பெஷல் டீம்ஸ் அமைக்கப்பட்டது. அதில் அவங்களோட அந்த தனிப்படைகள் உடைய சிறிய முயற்சினால வெறும் 4 மணி நேரத்துக்குள்ள 8 சந்தேக நபர்கள் நேற்றுக்கு நைட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ப்ராப்பர் இன்டரோகேஷன் பண்ணி மெட்டிகுலஸ் கொஸ்டினிங் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சந்தேக நபர்களுக்கு பிடிச்சிருக்கும், கைது பண்ணியிருக்கோம். எப்போனா அவங்களோட பிரைமா ஃபேசி இன்வால்மெண்ட் ரெக்கார்டில் வந்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்ச உடனே அரெஸ்ட் இது இல்லை, பிடிச்ச பிறகு அவங்களோட எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, யார் யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும், அந்த ஊருக்கு எதுக்கு போனார், இங்கே எதுக்கு, அந்த லொக்கேஷனில் எதுக்கு அங்கே இருக்கணும், எப்படி சிசிடிவி இருக்கு, ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் காட்டியிருக்கும். சரிங்களா? சாட்சி பொருட்கள் பொறுத்திருக்கும். அந்த 8 நபர்கள் கைது பண்ண பிறகு மறுபடியும் டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஜொமேட்டோ பேர் எழுத ஒரு டிஷர்ட், ஜொமேட்டோ பேக், 3 பைக், இரத்த கரையுடன் 7 அருவாள்கள் கைப்பற்றப்பட்டது. இதெல்லாம் சாட்சி பொருள்கள் இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? விசாரணை தொடர்ச்சியாக இன்னைக்கு மறுபடியும் சாயங்காலம் ஒரு 3 சந்தேக நபர்கள் பிடிச்சிருக்கோம். இப்போதைக்கு அவங்களோட விசாரணை நடந்துட்டு இருக்குது. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் என்ன ஆங்கிள் இருக்கு, அவங்களோட டிஃபென்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்ஷியல் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது. சிசிடிவி அனாலிசிஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா டைப் ஆஃப் எவிடன்ஸ் இன்க்ளூடிங் சர்க்கம்ஸ்டான்ஷியல் அண்ட் சிசிடிவி அனாலிசிஸ் பார்த்த பிறகு, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் பார்த்த பிறகு அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா நாங்கள் முடிவு எடுப்போம். அதனால தான் நான் 3 சந்தேக நபர்கள் சொல்றேன் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் டிபெண்டிங் அப்பான் த ரிசல்ட் ஆஃப் அவர் இன்டரோகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் கைது பண்ணுவோம். சொல்லுங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள், நேற்று கைது செய்யப்பட்ட நபர்கள் 8 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் சொமேட்டோ பணி நடிந்திருந்தாங்க சொன்னாங்க. யார் இருந்தாங்க, யார் சார் இந்த சொமேட்டோல ஒர்க் பண்றாங்களா, யார் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க? அதான் உங்ககிட்ட சொன்னல, ஒரு பேக் ஒரு டிஷர்ட் பிடிச்சிருக்கோம். அது அடுத்த கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு 19ஆம் தேதி வரைக்கும் இப்போதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரிமாண்ட் வாங்கியிருக்கோம். நமக்கு போலீஸ் கஸ்டடி நாங்கள் எடுப்போம். இப்போ மறுபடியும் நீதிமன்றத்தில் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்களோட கஸ்டடி நாங்கள் எடுக்க போகிறோம். போலீஸ் கஸ்டடி சொல்லுவாங்க. போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டு நீங்கள் சொன்னது எங்களுக்கும் சில இன்னும் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த யூனிஃபார்ம் எப்படி வருது எல்லாமே அதெல்லாம் கண்டிப்பாக விசாரணை பண்ணுவோம். டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்க உண்மையான குற்றவாளி பிடிக்கல, ரைட், வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறாங்க, ரைட், அதுவும் ஒரு குற்றச்சாட்டு. இந்த விசாரணை எப்படி பாக்குறீங்க? ஓகே, அதுல 2 இது சொல்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிடிச்சு பிறகு விசாரணை பண்ணிட்டு இன்டரோகேஷன் பண்ணிட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், சிசிடிவி அனாலிசிஸ் ஆகட்டும், ப்ராயர் ஹிஸ்டரி ஆகட்டும், முன் விரோதம் காரணம் எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கோம். உடனடியாக பண்ணல. ஓகேங்களா? நம்பர் 1. அதே மாதிரி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 3 பேருக்கு பிடிச்சிருக்கோம், கைது பண்ணியிருக்கோம். நான் சொல்லி எதுக்காகனா கைது பண்ணியிருக்கோம் கூட சொல்லியிருக்கலாமே. விசாரணை பண்ணிட்டு ஒருவேளை அந்த 3 பேர் நபர்கள் ஒரு 2 பேர் ஒரு வேலை இன்வால்வ் இல்லைன்னா எதுக்கு கேஸ்ல சேர்க்கணும்? சரிங்களா? அதே மாதிரி சில பேர் டவுட் ரேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்னா, நாங்கள் ஜொமேட்டோ பேக் இதெல்லாம் சீஸ் பண்ணுறோம். ரத்த கரையுடன் அருவாள்கள் எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் தாராளமாக எங்ககிட்ட எங்கள் ஆஃபீஸில் எங்கள் அதிகாரிகள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஜேசி மிஸ்டர் விஜயகுமார், ஜாயிண்ட் கமிஷனர் மிஸ்டர் அபிஷேக் இருக்காங்க. 2 பேர் கிட்ட யாருனாலும் கிட்ட அவங்க நேரடியாக வந்து என் நம்பர் கூட இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க எப்போனாலும் எங்ககிட்ட கவுண்டர் எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா, இல்லை சார் இந்த 8 நபர் பிடிச்சிருக்கோம், இவன் திருச்சியில் இருந்தான், அவன் கோயம்புத்தூர்ல இருந்தால் டெஃபினெட்லி நாங்கள் we are definitely going to listen. பட் அவங்க ஏதாவது ஆதாரம் சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லணும். முட்டையா சொன்னா அது வேற. நாங்க எவிடன்ஸ் வச்சிருப்போம்ல,
எவிடன்ஸ் வச்சிருக்கோம். இப்ப கூட சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், 3 பேருக்கு எதுக்காக அரெஸ்ட் காட்டல? இல்லைன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆனா அரெஸ்ட் காட்டிட்டும் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்காகனா நாங்க விசாரிச்சுட்டு we are definitely going to examine the merits of each case, whether that person is actually prima facie involved. முதல் கட்ட விசாரணையில prima facie involvement of the suspect இருந்த பிறகுதான் நாங்க அதுக்கு சட்டப்படி கைது பண்றோம். இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க சார். சொல்லுங்க. சிசிடிவி காட்சிகளை பார்த்த அந்த நபர்கள், நீங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு கத்தியோட ஓடுற நபர் வந்துட்டு முடிய நிறைய வச்சிருந்தாரு, கத்திலாம் இருக்குது, அதுல யாருமே கைது செய்யப்பட்ட நபர் இல்லைங்கிறாங்க. நம்ம இந்த சிசிடிவி பதிவுல ஆன கைது செய்யப்பட்டவர்கள யார் யார் வந்து சிசிடிவில இருந்தாங்கன்னு நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் சார்? இப்போ நீங்க கூட பார்த்துருக்கீங்க, 1-2 சிசிடிவி விசாரணையில ஏதாவது வந்து ஏதோ 1-2 வெளியே வந்திருக்குது போல. இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க, நம்ம சென்னை சிட்டி பொறுத்திருக்கும் 1000 கணக்கில் கேமராஸ் இருக்கு இல்லையா? எல்லா கேமரா வெளியே வரல, கரெக்டா 1-2 கேமரா தான் ஏதோ வெளியே வந்திருக்கும். ஸோ 1-2 கேமரா வந்திருக்குதுன்னா X-1 X-2 கேமரா நாங்க தானே பார்த்துருக்கோம். அதனால சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, சிசிடிவி அனாலிசிஸும் பார்த்த பிறகு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பார்த்து அவங்களோட கன்ஃபெஷன் பார்த்து அவங்க யார் யாருடைய டீம்ல இருந்திருக்காங்க, முன்னாடி எப்படி கூட இருந்திருக்காங்க எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி என்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையினர் வந்து குற்றவாளிகளை கைது செய்யல, பரத்ராஜ் என்ற ஒரு அட்வொகேட் மூலமாக 3 நபர்கள் திருநெல்வேலி காவல் நிலையத்திலும் மீதி நபர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்திலும் சரண்டரானதா சொல்றாங்க. இதுல உண்மையா இல்ல ஏது சார்? நான் என்ன சொல்றேன்னா, குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்றதா நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம், அது மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். யார் மேலே சந்தேகம் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதுல அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால ஏதோ ஒரு லெட்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை 2 பேர் இப்படி வந்தாங்களேன்னு அப்படி வந்தாங்க, அதுல என்ன வித்தியாசம் இருக்கு கேட்கறேன். அல்டிமேட்லி 10 தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்டு பிடிக்கிறது தானே முக்கியம். அதை நம்ம அக்யூஸ்டு ஒரே நாள்ல வெறும் 4 மணி நேரத்துக்குள்ள 8 குற்றவாளி பிடிச்சி செக்யூர் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்க்கணும். இல்லை இது வரைக்கும் கவுண்டர் எவிடன்ஸ்ல நீங்க சொல்லுங்க, நீங்க கூட எல்லா கிரைம் பாக்குறீங்க, இவ்வளவு நாளா டீட்டெயிலா பாக்குறீங்க, நீங்க கூட சொல்லுங்க. நாங்க we are ready to answer. ஏதாவது கவுண்டர் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்க ரிவ்யூ பண்றதுக்காக ரெடியா இருக்கோம். ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தா ஓகே. நாம கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைம்ல நாங்க எவிடன்ஸோட சொல்றேன்ல உங்ககிட்ட, எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை சாட்சி பொருள்கள் வேற சீஸ் பண்ணிருக்கோம். சிசிடிவி மட்டும் இல்லாம போன் இல்லாம சாட்சி பொருள்கள் நிறைய சீஸ் பண்ணிருக்கோம். சொல்லுங்க. அஷ்டகாலே வட சென்னையில ரவுடிகளோட அட்டகாசம் வந்து கட்டுக்குள் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த ஒரு கொலை அஷ்டகால அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கா? எனக்கு தெரியல. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில் கேக்குறீங்கன்னு தெரியல, எப்படி அதுக்கு பதில் சொல்றது, பதில் தெரியல. நாங்க பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சென்னை போலீஸ்ல நானும் மற்ற ஜேசி டிசி எல்லா ஆபீசர்ஸ் சீனியர் ஆபீசர்ஸ் உடைய கைடன்ஸ் படி எல்லாரையும் ஒரு டீமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் இருந்தாலும் சரி, அவரு இவர், அது முக்கியம் இல்ல. சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது, நான் இல்ல சொல்ல, இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க கரெக்டா ஆக்ஷன் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி டீம்ஸ் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். கிளியர் கட் அதில் சொல்லுங்க. சம்பவம் நடக்குது, ரைட் நீங்க சொல்லலாம். பட் எங்களுக்கு நீங்க சொன்னதை ஏதாவது எனிதிங் சப்போஸ் ஏதாவது லேப்ஸ் ஒருவேளை யாராச்சும் எங்க சைட்ல இருந்தாலும் நாங்க விசாரிச்சிருவோம், விசாரிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கிறோம். எவிடன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். முட்டையா சொன்னா அவர் இப்படி பண்ணிருப்பார், அந்த யுகத்துல நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அந்த கொஸ்டினோட கண்டிஷன் தான் சாதாரண ஒரு தெருவில் ஒரு அஃபென்ஸ் நடக்க போதோ இல்லை ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஐஏஎஸோட ரோல் பெரிய ரோல் இருக்கும் பொதுவாகவே. இப்ப பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது பல விசாரணைகள் பண்ணக்கூடிய உளவுத்துறையோட இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் உளவுத்துறை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்திருப்பாங்க. நீங்க கூட சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க, கடந்த 2 மாசத்துக்குள்ள கூட நிறைய மர்டர் கேஸ் ப்ரிவென்ட்டும் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. புளியன் தோப்பு ஆகட்டும், வாஷர்மேன் ஆகட்டும், நிறைய அண்ணா நகர் ஆகட்டும், நீங்க ஞாபகம் இருக்கும், நிறைய அந்த அரும்பாக்கம் ஆகட்டும், நிறைய ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க. அது இல்ல சொல்லு, அது எல்லாமே இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இன்புட், ஐஎஸ்ல இருந்து வந்த இன்புட், சீனியர் ஆபீசர்ஸ் மூலமா வந்த இன்புட் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது.
எங்கெங்க கிரைம் அது எல்லாமே கூட நடக்குதுன்னா நாங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். சார், சரிங்களா? அதே மாதிரி சொல்லுங்க. ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழியாதான் இது நடக்குது. ஆமா, அது உண்மைதான். அரசியல் பின்புலம் இருப்பதாக அதை பத்தி இல்ல. செகண்ட் பத்தி எந்த எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் பத்தி அவர் சொன்னது ஆமா, இது ஆகஸ்ட் 2023 8வது மாசம் ஆகஸ்ட் இவர் ஆற்காட் சுரேஷ் மர்டர் ஆனார் பட்னா பக்கத்துல. அதுக்கு ரிவெஞ்சா தான் மர்டர் ஆயிருக்குது. ஏன்னா அவர் ஆற்காட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்கு பின்னணியா செயல்பட்டாரு. அவர் தான் அதுல கான்ஸ்பிரசியில ரோல் பிளே பண்ணாரு. அதுதான் மோட்டிவ். அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்க A1 நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்ன மோட்டிவ் சொல்றாங்க சார்? வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. அதான் சொல்றேன்ல உங்ககிட்ட, இதுதான் மோட்டிவ். 2020 தொடர்புல நேரடி எது நம்ம கைது பண்ணல, பட்னா பக்கத்துல கைது பண்ணல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க நான் சொன்னல நினைக்கிறாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. பட் அவர் சொல்லி தான் மர்டர் ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க. அதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்தது. இன்னும் சட்டத்துல 90 நாள் கொடுத்திருக்காங்க. நேத்திக்கு தான் மர்டர் ஆயிருக்குது. இப்ப 88 நாள் இருக்கு. நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் ஏதாவது வந்தா கண்டிப்பா நாங்க எங்களோட சார்ஜ் ஷீட்ல இன்க்ளூட் பண்ண போறோம். ரெண்டு நாள் கூட ஆகல, 23 நாள் மேல இப்பதான் முடியுது. ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஆட்கள் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்குங்களா? ஏதாவது நம்ம சந்தேகம் விசாரிச்சுட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவங்க கூட இருக்கவங்களோட தரப்புல ஏதாவது விசாரிக்கிறோமா? இல்ல, அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு சாட்சிகள் ஆங்கிள் இருந்ததுன்னா விசாரிச்சுட்டு இருக்கோம். அது இப்போ இன்னும் நிறைய நாள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னும் 88 நாள் இருக்கு. சட்டத்துல சிஆர்பிசில 90 நாள் கொடுத்துருக்காங்க. நாளைக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நாளைக்காக நல்லா பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, போட்டிருக்காங்க. நாளைக்கு ஜேசி லெவல் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. மாயாவதி மேடம் வராங்க. ஆமா, சொன்னாங்க. அது பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஜொமேட்டோ ஊழியர்களுக்கும் இதுல வந்து தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கடையில ஏதாவது விசாரணையில தெரியும். ஏன்னா அது ஐ வில் மேக் a statement only when something is on record. இந்த சம்பவம் தொடர்பா வடசென்னை மக்கள் கிட்ட ஒரு பதற்றமோ அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு அச்சமோ இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்ன மாதிரி நிறைய மர்டர் கேஸ் ஆகட்டும், நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், கஞ்சா, குட்கா, சூதாட்டம், வட்டவர் ப்ராஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு தெரியும் கடன் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த விதமான அதுல ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த விதமான அதுல டாலரன்ஸ் கிடையாது. ஸோ எல்லா டைப் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக எதிராக டெய்லி தினமும் நீங்கள் கேஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. தினமும் கேஸ் போட்டு அடுத்த குற்றவாளி வட் எவர் பாசிபிள் இந்த லா புக் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அப்படி ஒன்றும் மக்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? 3 நாட்டு வெடிகுண்டுகள் சம்பவ இடத்துக்கு எடுத்திருக்கோம். இவங்க கிட்ட வேற ஏதாவது ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதா சார்? நான் சொன்னேன், ரத்த கரையுடன் தவிர ஆயுதங்கள் வேற இப்போதைக்கு இல்ல. அப்படி இல்ல, விசாரணையில வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றோம். இப்போதைக்கு இல்ல. சரிங்களா? நிறைய சொல்லாச்சு. நீங்க தான் 3 பேர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் நேற்று கைதான 8 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க விரைவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் என அஸ்ரா கார்க் கூறியிருக்கிறார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 பேரிடமிருந்து டி ஷர்ட், ரத்தக்கரை படிந்த 7 அரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 3 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் இன்று கைது செய்து விசாரித்து வருகிறோம் என்றும், கொலையில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே நேற்று 8 பேரை கைது செய்தோம் என்றும் அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார்.